வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நானும் முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கேன். ஆனால் ஏன் என்னால் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆக முடியல அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. மற்றவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. அதாவது எதனால நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் மாதிரியும், அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம். இனி வர எக்ஸாம், அதாவது 2026 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்க போகுது. அந்த ஆண்டில் நம்ம நல்லபடியாக படித்து ஒரு வேலை வாங்கணும். அதற்கு முதல்ல நம்ம எங்கே தவறு செய்தோ, ஏன் நம்ம தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுறக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தோல்வியில் செஞ்சுட்டு வரவங்க அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வருஷம் நம்மளுக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டாக மாற்றிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு பார்த்துக்குங்க. இது இந்த கேள்விக்கு பதில் தேடுறவங்க தான், அதாவது நான் தேர்வில் தொடர்ந்து தோக்குவது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் அனலைஸும் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தவறுகளை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம நல்லா தான் படிச்சுட்டு இருப்போம். எல்லாமே இப்போ மேக்ஸ்னால் டெய்லி போட்டு பார்த்துட்டுருப்போம். டெஸ்ட் பேட்சும் நாம் சேர்ந்து அட்டன் பண்ணி டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். பட் நம்ம ஏன் தோக்குறோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். அதாவது ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதும்போது நம்மளோட மார்க் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போயிருக்கணும். அது அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் அதே நிலையில் இப்போ 150 வாங்கினோம் அப்படின்னா அதே பாடல் 150, 148 அப்படின்னு அதே நிலையில் தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா எங்கேயோ தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். அது என்ன தவறு அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இப்போ தவறு அப்படிங்கும்போது நம்ம மீண்டும் மீண்டும் தோல்விக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையான காரணங்களை எடுத்துக்கலாம். ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில்லி மிஸ்டேக், அதாவது மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். எங்கே அப்படின்னா எக்ஸாம் டைமில், டூரிங் எக்ஸாம் ஹாலில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதனால நம்மளோட மார்க் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். நம்மளோட ப்ரெஷர் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹாலில் அதிகமாக இருக்கும்போது நம்மளால் கரெக்டாக யோசிக்க முடியாமல் தவறாகும். அது எக்ஸாம் ஹாலை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படின்னா, தேர்வுக்கு தயாரிக்கும் போதே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட்லேயே சில தவறுகளை செஞ்சிட்ருப்போம். சூரி பொராட்டா சாப்பிட்ற சீன் மாதிரி தான். போட்டுட்டு இருக்கும்போது கால்குலேஷன் தவறு வருதா, அழிச்சிட்டு மறுபடியும் மீண்ட கோட்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், நம்ம ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னா என்ன எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம அழிச்சிட்டு நம்ம தவறுகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு சரி செய்துட்டு மீண்டும் நம்ம பாதையை சரியாக கொண்டு போகணும். அதுக்காகத்தான். ஓகேங்களா, வழியே தவறு அப்படிங்கிறது, நம்ம இலக்கு கொண்டு போகிற மெத்தடே தவறு அப்படிங்கும்போது நம்ம சரியான பாதையை போய் அடைய முடியாது. அதனால் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நான் பின்னாடி சொல்கிற மிஸ்டேக்லாம் பாருங்கள். அதில் கண்டிப்பாக எல்லோரும் ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். அது என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை, அதை தவிர்த்து இனி வர ஆண்டில் நல்லபடியாக முயற்சி செய்யலாம். ஓகேங்களா, தேர்வுக்கு முன்னாடி எப்படின்னா, தேர்வுக்கு தயாரிக்கலே நம்ம பண்ணுறது தான் தேர்வுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய தவறுகள் அப்படின்னு சொல்லலாம். தேர்வுக்கு முன்பாக என்னென்ன தவறுகளை நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணோன்னா, தேவையற்ற மெட்டீரியல்களை கொண்டு வச்சுக்கிறது. என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்ம படிச்சுட்டு ஸ்கூல் புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லுவாங்க, நான் அந்த இன்ஸ்டியூட்டோட புக்கு பார்த்தா அதில் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதை வாங்கி படிப்போம். அப்புறம் இன்னொரு ஆள் சொல்லுவான், இந்த இன்ஸ்டியூட்டில் எல்லாமே இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்குது அப்படின்னா அதையும் வாங்கி வச்சுக்குவோம். அது போக வேறு யார் யூடியூப்பில் வீடியோவில் யார் என்ன போட்டாலும் பார்ப்போம். யார் என்ன சொன்னாலும் எல்லா பிடிஎஃப்பையும் கொண்டு வந்து மொபைல்லையும் வச்சுக்குவோம். அது ஜெராக்ஸையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு பற்றி படிக்க போகிறோம், அதனோட வரலாறுன்னு படிக்க போகிறோம்னா நீங்கள் எதை படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி படிக்கலாம், சரி புக்கில் படித்தா அதில் இருக்கிறது வந்துட்டா என்ன பண்ணுறது, நம்மளோட மனநிலை சப்போஸ் நம்ம புக்கில் இருக்கிறத மட்டும் படிக்கிறோம், ஆனால் அந்த புக்கில் இருக்கிறது வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம போயிடுவோம். அதனால் நீங்கள் மெட்டீரியலை தேவையற்ற மெட்டீரியலை நம்ம வாங்குறது தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா கம்மி பண்ணணும். அதுக்கான வழிகள் என்னென்னு பின்னாடி சொல்லலாம்.
அதுக்கு நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே தேவையற்ற மெட்டீரியல்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் யாராவது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு கிடைக்கல அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியலை அவன் ஃபுல்லாக டாபிக் வைஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கா. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையில்லாத அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல், இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அதெல்லாமே வேண்டாம். ஏன்னா புக்லேயே நீங்கள் படித்தது போக, ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து மிஸ் ஆகக்கூடாது. அதனால் புக்கில் படிங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் யாராவது ஒருத்தரை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தெளிவான திட்டமிடலின்மை அப்படின்னா, இப்போ ஸ்டடி பிளான் நம்ம போடுவோம். அந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிரோன்னு. நம்ம இப்போ வந்து நீங்கள் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஆனுவல் பிளான்லேயே கொடுத்துட்டாங்க. குரூப் 1 அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷனே மே மாதம் தான் வரும். அதாவது ஜூனில் தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. செப்டம்பரில் தான் வந்து குரூப் 1 வந்து செப்டம்பர் மாதம் தான் வரப்போகுது. செப்டம்பரில் தான் குரூப் 1 வரப்போகுது. கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் இருக்குது. நம்ம 9 மந்த்ஸில் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனில் விடுவாங்க. செப்டம்பர் வரைக்கும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்போ ரிவிஷன் பண்ணுவீங்க? அப்போ ரிவிஷனுங்கிறது எப்படி? நீங்கள் இப்போ சிலபஸை கவர் பண்ணலன்னு சொல்லி நம்ம அந்த எக்ஸாமோட எண்டு வரைக்கும் கொண்டு போயிடுறோம். ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்போ போட்டு பார்ப்போன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு பார்ப்போம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நர்வஸ் ஏற்படுத்தக்கூடியது. நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறுகளே அதுதான். ஆனால் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அப்போவே நம்ம ஸ்டடியை முடிச்சுட்டு அடுத்தது ரிவிஷனை நோக்கி போகணும். அப்போ தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இது வந்து உடனே எடுத்தோடனே 3 மாதத்தில் படித்து பாஸ் ஆகிற ப்ராசஸ் கிடையாது. இப்போ 3 இயராக படிச்சுமே நம்மளால் பாஸ் ஆக முடியலன்னு நம்ம பண்ணுற தவறு அதுதான். என்ன பண்ணிடுறோம், கடைசி வரைக்கும் ரிவிஷனவே கொண்டு போகாமல் படின்னு படிக்கிறதுக்கே கொண்டு போயிட்டு, ரிவிஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, நீ எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு 3 தாட்டி 4 தாட்டி 5 தாட்டி ரிவிஷன் பண்ண. அப்போ தான் உன்னால் வந்து அங்கே எக்ஸாமில் தெரியாத கொஷினுக்கு ஆன்சர் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து திட்டமிடுதல் ஸ்டடி பிளானில் வந்து நம்ம தெளிவாக இருக்கிறதுல அது நம்ம பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் அதுதான். அப்புறம் என்னென்னா, படிக்கிற நேரம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டியூட்டில் போகிறவங்க ரெகுலராக படிக்கிறவங்க ஓகே. அவங்க வந்து கண்டிப்பாக காசை கட்டியிருப்பாங்க. ரெகுலராக போய் அவங்களோட ஸ்டடி பிளானு ஷெட்யூல் படி போயிட்டுருக்கு. இங்கே பிரச்சனையே யார் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ப்ளஸ் அங்கங்கே குரூப் ஸ்டடியில் பண்ணிவிட்டு நம்ம தனியாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு தான் பிரச்சனை. 1 இயர் 2 இயர் வந்து படிச்சுமே நம்மளால் பாஸ் ஆக முடியல. இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா, படிக்கிற மெத்தட் ஏதோ தப்பு, நம்ம படிக்கிற டைமிங்கே ஏதோ தவறு செய்கிறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க, நீங்கள் எப்படி மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் அந்த படிக்கிற நேரத்திலேயே தவறு செய்கிறீங்க, அது படிக்கிற வே ஆஃப் மெத்தடு தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு பாருங்கள். அடுத்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு செஞ்சுக்குங்க. அதுக்கு சொல்யூஷனும் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம குரூப் 1க்கு நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, போன குரூப் 1லேயே நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். மொத்தம் எவ்வளோ மார்க் வாங்கினேன், மேக்ஸில் எவ்வளோ வாங்கினேன், பாலிட்டியில் எவ்வளோ வாங்கினேன், தமிழ் வராது குரூப் 1க்கு. மேக்ஸில் எவ்வளோ வாங்கினேன், பாலிட்டியில் எவ்வளோ வாங்கினேன், ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி யூனிட் வைஸாக மார்க்கை போடுங்க. எவ்வளோ தான் வாங்கியிருக்கா, கேட்க வேண்டிய மார்க்குக்கு நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன். இப்போ 40 மார்க்குக்கு நான் வெறும் 20 மார்க்கு தான் வாங்கியிருக்கேன்னா, இந்த 20 மார்க்கு எந்த இடத்துல தவறு செய்கிறேன், எந்த டாப்பிக்கில் தவறு செய்கிறேன், அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். அதாவது எந்த இடத்துல தவறு செய்கிறேன், எந்த தலைப்பில் தவறு செய்கிறத அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த தலைப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நம்மளுக்கு தெளிவில்லை அப்படிங்கிற ஐடியாவே நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன தவறு செய்கிறோங்கிறதே தெரியாத பொழுது நம்மளால் அடுத்த எக்ஸாம் ஆளுநரோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, அதுலேருந்து கொஷின் கேட்டால் மறுபடியும் நம்ம தவறு செய்ய தெரியும். தவறு செஞ்சுட்டே தான் இருப்போம். ஃபஸ்ட்டு ஆளுநரோட டியூட்டிஸ் கொஸ்டினில் தப்பு பண்ணலையா, அந்த ஆளுநரோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத படித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அடுத்து ஏதாவது அந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்டால் தவறு செய்யவே கூடாது. அதை வந்து நம்ம சரி செய்யணும். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் நம்ம என்னென்ன தவறு செய்தோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். அதுவும் வந்து ஒரு முக்கியமானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா,
டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனா எக்ஸாம் ஹாலில் போய் 2 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அங்கே ஐயோ எனக்கு படிக்கிறதுக்கு டைம் பத்தல, கொஸ்டின் ரீட் பண்ணவே டைம் பத்தல, மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணவே எனக்கு டைம் பத்தலன்னு சொல்லி நம்ம வந்து அங்கே குறைதான் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவன் வந்து அங்கே ஈஸியாக ஒர்க் பண்ணி மார்க் வாங்கியிருப்பான். அது எப்படி, அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரவனால முடியுது, நம்மனால ஏன் முடியல? உன்னோட டார்கெட் யாருமே உன்னோட டார்கெட் எதா இருக்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரணும் தான் முயற்சி பண்ணணும். நீ 10ஓட 11 இருக்கணும்னு நீ என்னைக்குமே யோசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரணும்னு என்னைக்கு நம்ம யோசிக்கிறோமோ அப்பதான் வந்து நம்மளால நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எதனால நம்ம லாக் ஆகுறோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றோம்னா, இப்போ டெஸ்ட் பேட்ச் போடுவோம். அது டெஸ்ட் பேட்ச்ல 200 கொஸ்டினுக்கு இப்போ 100 கொஸ்டின் தான் சரியா வருதுன்னா அந்த 100 கொஸ்டின் எங்க தவறு பண்ணோம், எந்த டாபிக்ல தவறு பண்ணோம், ஏன் இந்த மிஸ்டேக் வந்துச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நம்ம அனலைஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டோட எரர்களுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டுக்குங்க. அந்த எரரை வச்சு தான் நம்ம ரிவிஷன் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்சதை விட தெரியாத தவறுகள் இருந்தால் நம்ம கற்றுக்கணும். ஸோ எரரை வச்சு தான் நம்ம ரிவிஷன் பண்ணணும். அதைத்தான் நம்ம ரீகால் பண்ணணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட்டேஜ் லெவலில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ தமிழுக்கு வந்து டாபிக் வைஸ் வெயிட்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1க்கு 25 மார்க் வருதுன்னு வைங்க. 100 மார்க்கில் 25 மார்க் யூனிட் 1லேயே இருக்குது. யூனிட் 7ல் வந்து வெறும் 15 மார்க் தான் வருதுன்னு வைங்க. யூனிட் 7ல் 15 மார்க். ஆனால் ட்விஸ்ட் வைக்கிறது இந்த இந்த யூனிட் 7ல் தான் வைப்பான்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட்டுருவோம். கலைச்சொற்கள் வந்து எவ்வளோ வருது, 10 மார்க் வருது. கலைச்சொற்களுக்கு 2 புக்கு 3 புக்கு தேடி படிங்கன்னு சொல்லி கலைச்சொற்களையும் டிரான்ஸ்லேஷனுக்கும் கூப்பிட்டு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். கலைச்சொற்களை வந்து புக்கில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம படிப்போம், மீதி கெஸ்ஸிங் தான் பண்ண முடியும். அவன் எத்தனையோ புக்கு 10 புக்கு போனால் நம்மளும் போய் 10 புக்கு தொலைவி படிக்க முடியாது. ஏன்னா இனி வந்து தமிழில் வந்து எல்லாருமே 90+ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வருஷம் குரூப் 4ஓட கட்டாப்பே வந்து கம்மியாக இருக்கு. இனி வர கண்டிப்பாக இனி வர எக்ஸாம்லாம் வந்து தமிழில் வந்து எல்லாரும் 95+ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதில் வந்து 10 மார்க் நம்மளால எடுக்க முடியாது, அதை விட்டுருங்க. மீதி 90 மார்க்குக்காகத்தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்காக வந்து கலைச்சொற்களவே தேடி தேடி அலைஞ்சு அதவே படித்து எங்கே மார்க் வாங்க வேண்டிய இலக்கணத்தில் 25 மார்க் ஈஸியாக வாங்க வேண்டியது. மொத்தம் 75 மார்க் வந்து இலக்கணத்தில் வருது. அது கலைச்சொற்கள் டிரான்ஸ்லேஷனு அதை விட்டுருங்க. அது ஒரு 20 மார்க் வருது அப்படின்னா மீதி வந்து 60 மார்க் வந்து இலக்கணத்திலேருந்து தான் வரப்போகுது. அந்த 60 மார்க்கை நம்ம என்ன பண்ணுவோம், அது ஃபோக்கஸ் பண்ணாமல் 20 மார்க்குக்காகவே நம்ம டைமை சுற்றி வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு படிங்க, அடுத்ததுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வெயிட்டேஜை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு இருப்போம். நம்ம வந்து என்னென்னா டெஸ்ட் பேட்சுக்கு போட்டிருப்போம், அந்த டாப்பிக்கை முடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போமோ ஒழிஞ்சு இன்னைக்கு படித்ததை நம்ம திருப்புவோம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை என்ன பண்ணுவோன்னா கடைசியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம், அந்த 1 மந்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னால யோசிப்போம். அதெல்லாம் தான் தவறானது. டெய்லி ஒரு கம்பல்சரியாக 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் தமிழ்னா தமிழ், ஜிகேன்னு ஜிகே அப்படி பார்த்துட்டு வரோன்னா, அது போக மேக்ஸில் வந்து கம்பல்சரியாக ஒரு 5 சம்ஸாவது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ப்ரீவியஸ் இயரில். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது அடுத்தடுத்து பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அடுத்தது வந்து சிலபஸை முடிக்கிறது. சிலபஸை வந்து 100% முடிக்க முடியுமா அப்படின்னா வந்து கேள்விக்குறி தான். அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்ல கரண்ட் அஃபேர்ஸே நம்மளால முடிக்க முடியாது. அங்கேயே எங்கே 5% லாக் ஆகுது. மீதி இருக்கிற 95% தான் இருக்குது. 95%ல் மேக்ஸில் இருக்கிற எல்லாமே முடித்தாலும் நம்மளால வந்து 2 கொஷின் வந்து நம்மளுக்கு தெரியாத கொஷின் தான் கேட்குறாங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. 90% தான் நம்ம எப்படி திக்கி முக்கி படித்தாலும் 90% தான் நம்மளால சிலபஸை முடிக்க முடியும். அந்த 10% அப்படிங்கிறது வந்து எப்படின்னா லக்கு தான். அந்த 10%ங்கிறது லக்கில் தான் வந்து எல்லாருமே பண்ணுறோம். கெஸ்ஸிங் தான். அது வந்து நம்ம எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் படித்த கொஷினாக வருதா அப்படின்னா இப்போ 200 கொஷினுக்கு வந்து எல்லோரும் 200 கொஷினே சரி வாங்குறாங்களா? இல்லை. ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்களே எவ்வளோ வாங்க
போன தடவை 187 வாங்கியிருந்தாங்க. பட் இந்த குரூப் 4ல லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 168 என்னமோ தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் மார்க்கு. அந்த 170ன்னு வச்சுக்குவோம். நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களே 170 தான் வந்திருக்காங்க. அவங்களாலே 30 மார்க் வந்து வாங்க முடியல. ஸோ நம்ம வந்து அந்த 200க்கு 200 தான் எடுப்பேன், அந்த 10% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. படிக்கிற டாப்பிக்கை வந்து தெளிவாக படிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கோச்சிங் சென்டரையே நான் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டேன், இந்த இந்த சென்டரில் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டேன், ஸோ இந்த தாட்டி நான் எப்படியோ எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக வந்து அந்த டெஸ்ட் பேட்சையும் அந்த கோச்சிங் சென்டரையும் நம்பாதீங்க. நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறே வந்து அதுதான். நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டது மட்டும் இல்லாமல் எவனாவது நம்ம பார்க்க படிக்க வந்தானா அவனையும் வந்து டீமோட்டிவேட் பண்ணிடுறது. நீ எல்லாம் எந்த பேட்ச் போட்டிருக்க, நாங்கள் இந்த சென்டரில் சேர்ந்துருக்கோம், எங்களது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவனுக்கு விளம்பரத்தை நம்மளே பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம இப்போ எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. ஸோ ஓகேங்களா? அது வந்து முழுமையாக வந்து கோச்சிங் சென்டரை வந்து யாரும் நம்பாதீங்க. செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது வேணும். ஓகேவா? அடுத்து என்னன்னா, இந்த எமோஷன்லாம் வரும். படிச்சுட்ருப்போம், வீட்டில் எல்லாம் பிரச்சனை வரும். அந்த மாதிரி என்னன்னா, என்ன நீ படிக்கிற, இத்தனை நாளாக படிக்கிறியா, இப்படித்தானா ஒவ்வொரு எக்ஸாமும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எல்லாரும் தூக்கி வீசுவாங்க. அதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வந்தா அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்து வந்து எப்படி வந்து நம்ம வந்து தடை வருதுன்னு நம்மளுக்கு தெரியும், அதை வந்து எப்படி தீர்வுகள் மூலமாக வந்து கையாளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா?